பாமுகத்தின கவி வாங்க. வணக்கம். இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கு, அதிபர் நடா மோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமு அவர்களுக்கு எனது மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு தினம் பாமு கவியை தருகின்றேன். 2137 நான் இந்த ஒரு கிழமையாக எழுதையில் இப்போ 2137 தந்தேன். ஆடல் அரங்க நிகழ்வு. புலன்பெயர் நாட்டிலே செந்நகரிலே எமது மொழி சமயம் கலாச்சாரம் விழாவாக ஒன்று 26 இடம்பெற்று ஆடல் அரங்கு நிகழ்வே. நாட்டின் நுண்கலை மாமணி சாதனை துரியரங்கம் அவர்களின் விழா இடம்பெற்றது. அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க இடம்பெற்றதே சிறந்த விழா. பரதமிற்கு மாணவர்களிடையே அரங்கேறியது கலை நிகழ்ச்சிகளாக. நல்வழி காட்டுவதில் வளர்ப்பதும் ஆசிரியர்களின் பணியை. அரங்கம் நிறைந்த மக்கள் சமய குருக்களின் பூசை வைத்து தொடர்ந்தது. வாழும்போது வாழ்த்த வேண்டும் என்பதை. முதலாவதாக மலர்தூளி விளக்கேற்றி நடனம் ஆரம்பித்தது. தசவதார நாட்டிய நாடகம் மிக சிறப்பாக அமைந்தது. நடன ஆசிரியர்களின் வாழ்த்துக்களும். லண்டன் தமிழ் ரேடியோ அதிபர் பாமு உறவு வாழ்த்துக்களும். ஜெர்மன் எழுத்தாளர் சங்கத்தினரின் வாழ்த்துக்களும் போற்றி புகழ்ந்துரைத்தனரே. சிறப்பான விழாவாக இனிதே முடிந்தது. நன்றி வணக்கம். அப்ப இலக்கியம் வரும் நாளைக்கு. நன்றி வணக்கம். எல்லாம் எழுதி நோட் பண்ணி வச்சிருப்பீங்க தானே. நன்றி வணக்கம். வாருங்கள் அனைவரே. தெரியல நம்பர் தெரியல, எழுதி வச்சிருக்கேன், அதுல குறிச்சு வைக்கல. உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுகத்தின கவி. பெண்ணே 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 மருணுமுன் மான்விழிகள் மாற்றம் தேடி மலரட்டும். மாசுபடந்த இப்பூவுலகம் மங்கையுன்னால் மாறட்டும். தளிரே உந்தன் பேருயர்வால் தரணி எல்லாம் செழிக்கட்டும். பெண்ணே உன்னை மன்னனச் சொல்லும் பேதையர் எண்ணம் அழியட்டும். எழுந்திரு கண்ணே உறக்கம் போதும், எதிர்வரும் தடைகளை உடைத்தெடு நீயும். புன்னகை மலரால் பூமியை அழகால் அர்த்தமுள்ளதாக மாற்றிவிடு. புன்னகை மலரால் பூமியை அழகால் அர்த்தமுள்ளதாக மாற்றிவிடு பெண்ணே பெண்ணே. நன்றி வணக்கம். சூப்பர். பெண் பக்கமாக நின்றீர்கள். நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். இப்பொழுது சிவதர்சனி ராகவன் அவர்கள் வணக்கம். நாளைக்கு வெள்ளியே பொறிச்சு வெள்ளி, நாளை வெள்ளி வெள்ளி பொறிச்சலோ குறிச்சு வச்சுட்டோம்னா மறந்துட மாட்டோம். நானும் போட்டு விடுறேன் அதில். வணக்கம். தினக்கவி 2270 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. நிறைவான வாழ்வு தலைப்படுத்து. வெரமாய் வளமாய் வாய்த்ததொரு வாழ்க்கை தரமாய் தருணமாய் தந்திடுவாய் பெருமை. வெரமாய் வளமாய் வாய்த்ததொரு வாழ்க்கை தரமாய் தருணமாய் தந்திடுவாய் பெருமை. உரமாய் உழைப்பாய் உவந்தேற்றி போற்றி உலகை வென்று நிறைவாய். உரமாய் உழைப்பாய் உவந்தேற்றி போற்றி உலகை வென்றெடு நிறைவாய். கருத்தை கணித்தே காலத்தை மெல்ல செப்பனடு. கடந்தவை கனிந்தவை உன்னில் தங்கும். முயல்வதும் முடிப்பதும் முன்னேறுவதும் பெருமை கண்களில் மனத்தில் இருத்து. கருத்தை கணித்தே காலத்தை மெல்ல செப்பனடு. கடைத்தவை கனிந்தவை உன்னில் தங்கும். முயல்வதும் முடிப்பதும் முன்னேறுவதும் பெருமை கண்களில் மனத்தில் இருத்து. தையும் பிறந்த பின்னே தரணி உன்னை நோக்கிட வள்ளல் குணத்தோடு வாடா நட்பை நல்லுறவை காத்து. வேலியாய் பாதுகாக்கும் பக்குவம் உள்ளே புகுத்து. நிறைவாகும் வாழ்வே நினதாம். தையும் பிறந்த பின்னே தரணி உன்னை நோக்கிட வள்ளல் குணத்தோடு வாடா நட்பை நல்லுறவை காத்து. வேலியாய் பாதுகாக்கும் பக்குவம் உள்ளே புகுத்து. நிறைவாகும் வாழ்வே நினதாம். நன்றி வணக்கம். சிறப்பு. நன்றி வணக்கம். வணக்கம் கவி. வணக்கம். நிமதி தியானதேசன். சரி, கேட்டது ஒரு முறை தட்டி கொடுப்பி தாங்கோ, இல்லாட்டா பிள்ளைகளுக்குள்ள செல்வோம். வணக்கம் ராஜினி. மூவருடைய தினக்கவியும் சிறப்பாக இருந்தது. நாங்கள் போகாட்டிக்கும் சாமிகளுடைய விழா சிறப்பை பற்றி சொல்லியிருந்த தியானதேசன் அவர்கள் மற்றும் நேவிஸ் பிலிப்பவர்களுக்கும் சிவதர்ஷினிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி. நானும் ஜெயாக்காவுடைய அந்த கவிதை நானும் கேட்டிருந்தேன். அவ போய் நேர்ல பார்த்து அது நடந்ததெல்லாம் கண்டு கழிச்சு இந்த கவிதையாக படித்திருந்த ஜெயாக்காவுக்கும் வாழ்த்துக்கள். 20வது ஆண்டு சாந்தினியின் நடன ஆலய 20வது ஆண்டு நிறைவு விழாவில் அதையும் கூறிக்கொண்டு திருவதர்சனியும் பெருமை என்று சொல்லி வந்தா என்ன பெருமை வீசுற பகுதி அது. அந்த கவிதைக்கும் நான் சொன்ன பெண்ணை பற்றி சொன்னதுக்கும் 3 கவிதைகளையும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாம் ஓடிட்டாங்க. இல்லை, நிற்கிறார்கள் மியூட்டில். வாசிப்பரம்புரை அரும்புக்குள் செல்வோம் வாங்க. வெள்ளிக்கிழமை போடையில் தானே அதையும் இன்றைக்கு அனையும் இணைக்கின்றேன். அதில் ஒரு சிலர் காணொளி வரையில் என்னன்னு தெரியல, அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமீஸ் வாங்க. வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் அறிவுரை பற்றி வாசிக்க போறேன். நாம் ஒருவருக்கு அறிவுரை கூறும்போது அவர்கள் மனம் அதனை ஏற்பதில்லை. அதேபோல் எங்களுக்கு யாரும் அறிவுரை கூறும்போது எங்கள் மனம் அதனை ஏற்க மறுக்கும். உண்மையில் இதை பற்றி சிறிது சிந்திப்போமானால் அறிவுரைகளை ஏற்க தயங்க மாட்டோம். நான் நன்றாகத்தானே நடக்கிறேன், பெற்றோரும் ஆசிரியரும் எனக்கு ஏன் அறிவுரை கூறுகின்றனர் என கேட்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் இன்றைக்கு நான் அறிவுரை பற்றி வாசிக்க போறேன். அடுத்தவர் வீடியோ ஒரு ஆள்ற வர இல்லை, நான் தெரியல யாருண்டு. 2வது வீடியோ இல்லை. அத்பிகா மட்டும்தான் இருக்கிறார், இவரும் இல்லை. அத்பிகாடையும் அப்பண்டி என்றால் அமிர்தண்டையும் தான் வந்திருக்கோம் நினைக்கிறேன். சரி, ரெண்டையான போட்டுட்டு பிறகு வெள்ளிக்கிழமை போடுறேன். நன்றி. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பரம்பு 960. நான் இன்னைக்கு இந்தியாவின் இடங்களின் சிறப்பு அதை பற்றி வாசிக்க போகிறேன். திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்புத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், மாயவரம் கருவாடு, மானாமதுரை மல்லிகைப்பூ, பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, பத்தமடை பாய், நாகப்பட்டினம் கோராமீன், பன்ருட்டி பலாப்பழம், திண்டுக்கல் பூட்டு, மார்த்தாண்டம் தேன், மணப்பாறை முறுக்கு, உடன்குடி கருப்பட்டி, ஊத்துக்குடி வெண்ணெய், கொடைக்கானல் பேரிக்காய், திருப்பூர் பனியல், ராஜபாளையம் நாய், கும்பகோணம் வெற்றிலை, உறையூர் சுருட்டு, தர்மபுரி புளி, வேதாரண்யம் உப்பு, சேலம் மாம்பழம், அரியலூர் கொத்தமல்லி, சிவகாசிபடி, தேங்காய், திருபுவனம் பட்டு, குடியாத்தம் நுங்கு, ஆலங்குடி நிலக்கடலை, கரூர் கொசுவரை, திருவாச்சி அரிவாள், நீலகிரி தைலம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வெள்ளிக்கிழமை அணிந்தாங்கோ. வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் சிரிப்பு பற்றி வாசிக்க போறேன். சிந்திக்க தெரிந்த மாந்தனுக்கு மட்டுமே உரியது சிரிப்பாகும். சிரிக்க தெரிந்தவன் வாழ பிறந்தவன் என்று கூறுவர். சிரிப்பை புன் சிரிப்பு, குமின் சிரிப்பு, முறுவல், நகைப்பு என்றெல்லாம் வேறுபடுத்துவர். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பர் எம் முன்னோர். இன்றைய பொறிமுறை உலகிலே நாங்கள் சிரிப்பதை மறந்து வருகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பரும்பு 959. நான் இன்றைக்கு ஒட்டகம் அதை பற்றி வாசிக்க போகின்றேன்.
மாமி இது நான் தான் எழுதினான். கெட்டிக்கார். ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று அழைப்பர். ஒட்டகம் இலைத்தழைகளை விரும்பி உண்ணும். ஒட்டகம் பாலைவனத்தில் வாழும். இவை பொதுவாக 30 முதல் 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. ஒட்டகத்தின் பாலை வெள்ளை தங்கம் என்று அழைப்பர். பாரமான பொருட்களை தூக்குவதற்கும் ஒட்டகத்தை பயன்படுத்துவர். ஒட்டகத்தின் மிகவும் புகழ்பெற்ற பண்பு நீரில்லாமல் பல நாள் வாழக்கூடியது. மேய்வதற்கு புல் போன்ற உணவு கிடைத்தால் 10 மாதங்கள் வரையினும் கூட நீர் அருந்தாமல் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இந்த வாசிப்பு வந்து 179. நான்டைக்கு பொங்கல் சாமான்கள் நான்டைக்கு உங்களுக்கு வாசிப்பு செஞ்சு காட்ட போவேன். பானை, அரிசி, குத்துவிளக்கு, நிறைகுடம், சர்க்கரை, கோலம், சூரியன், மாவிலை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நான் நன்றி அமீஷ். வணக்கம். இன்றைக்கு நான் பெரியவர் பற்றி வாசிக்க போறேன். ஓர் ஊரில் பெரியவர் ஒருவர் இருந்தார். இது வெள்ளிக்கிழமையான அவர் நம்முடைய ஊர் அனுமனத்தை மக்களுக்கு பெற்றிருந்தோம். நன்மை இப்பொழுது செய்வதையே உரையாரமுடன் தன் செல்வோம். பணியாக கொண்டிருந்தார். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் செயின்ட் பாரிஸ் சர்ச்சில் கிறிஸ்மஸ் டேபிள் பற்றி சொல்ல போகிறேன். அங்கால கிறிஸ்மஸ் டேபிள் அங்கே இருந்த நான் அங்கே கிறிஸ்மஸ் டின்னருக்கு அங்கே வாங்கிறதுக்கு போனான். அங்கால கிறிஸ்மஸ் லஞ்சுக்கு அங்கே சிக்கன், பொட்டேட்டோ, கேரட் அங்கே கிறிஸ்மஸ் லஞ்சுக்கு அங்கே செட் பண்ணி அங்கே லஞ்சுக்கு வைக்கிறாங்க. நான் அங்கே போய் க்யூவில் நின்று அங்கே வாங்கினான். பிறகு அங்காலே போய் ப்ரசல் ஸ்ப்ரவுட், அங்கும் கேரட்டும் பிரெட் பட்டர்லாம் தெரிஞ்சது. பிறகு அங்கே டிஷ்யூ, ஃபோக், நைஃப் அங்கே இருந்தது. நான் அங்கால போய் அங்கே கிறிஸ்மஸ் சாண்டா க்ளாஸ் எனக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் தந்தது. பிறகு அது தந்தா பிறகு நான் அங்கே டெசர்ட் அங்கே வாங்கினான். அதுக்கு லன்ச் சாப்பிட்ட பிறகு கிறிஸ்மஸ் டெசர்ட் வாங்கி நான் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு நான் பிறகு வீட்டுக்கு வந்தேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 1957. நான் இன்றைக்கு இந்த பொருளை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு ஜெல். இந்த ஜெல் நாங்கள் கைகளுக்கு போடலாம். இந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறத்தில் இருக்குது. இதில் ஒரு பறவை ஏதோ ஒன்று சொந்தல் வச்சுக்கிறத காட்டியிருக்கு. இந்த பக்கம் தான் திறக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஓட்டி இருக்குது. நாங்கள் இப்படி ஊற்றினா இந்த ஜெல் வரும். கொஞ்சம் இப்போ பாருங்கள், இது நாங்கள் இங்கே வெளியில் போனால் நாங்கள் இதை பூசி போட்டு தான் சாப்பிடலாம். இது பர்பிள் கலரில் இருக்குது. பள்ளிக்கூடத்தால் எங்கேயும் போகணும்னா இதால் தான் செய்யலாம். இது பின்னால் உள்ளுக்கே இப்படித்தான் இருக்கும். இது ஒரு ராஸ்பெரியோட வாசமாக அற்புதமாக இருக்குது. இதை சின்ன பிள்ளைகளை கொடுக்கக்கூடாது. இதுக்குள்ளே இருக்க ஜெல்லை திறந்து அதை ஊற்றி போடுவீங்க. இதில் 35 ml. இது மேட் இன் சைனா. நாங்கள் இதை அக்ஷனில் வாங்கினாங்க. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த கிளிக்கோ போக்கி ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் பற்றி சொல்ல போகிறேன். இது கிளிக்கோ போக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது போக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அதில் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் போட்டிருக்குது. அதுக்கு பிறகு அதில் ஹலால் போட்டிருக்குது. பிறகு இது 45 கிராம் போட்டிருக்குது. பிறகு அதில் 15th May 2026 எக்ஸ்பயர் பண்ணுது. பிறகு இது இன்க்ரீடியன்ட்ஸாலே அப்படியே போட்டிருக்குது. பிறகு அதில் ஃப்ரெஞ்ச் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்குது. பிறகு
ஸ்வீட் போட்டிருக்கு, மில்க் போட்டிருக்கு, பிறகு சோயா அதில் பீன் போட்டிருக்குது, பிறகு இது ரெண்டும் அதில் 45 கிராம் போட்டிருக்குது. பிறகு நான் இது வந்து போக்கி ஸ்ட்ராபெரி ஸ்டிக் பிஸ்கெட் வந்து நான் எடுத்து சாப்பிட போகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு 1957 நான் இன்றைக்கு இந்த பொம்மையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பொம்மை வந்து நீல நிறத்தில் இருக்குது. இது நாங்கள் அத்தியனுக்காக பரிசாக வாங்கி தந்தாங்க. இது ஒரு முயலோ அல்லது நாய்க்குட்டியோ சேர்ந்தது. இங்கே பாருங்க, இது ஒரு முயல் மாதிரியே இருக்கிற. இங்கே பாருங்க, கீழே இதை இழுத்தா இப்போ பாருங்க பாட்டுகள் கேட்குது. அந்த பாட்டுகள் கேட்க இனிமையாகவும் இருக்கும். அப்பியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட நிறம் நீல நிறத்திலையும் புள்ளி புள்ளியாக இருக்க வெள்ளை நிறத்திலையும் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்கிறது. இது நாங்கள் துவைக்க முடியாது என்று சொன்னால் இப்போ சத்தம் கேட்குது. இந்த பொம்மை அப்பியனும் பார்க்குறேன். அவற்றை முகத்தை பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தோட நிறம் சாம்பல் நிறத்தில் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தா இப்போ பாருங்க, முதலுக்கு பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்ச நேரத்தால் போகுது. இப்போ பாருங்க இப்படித்தான் இருக்குது. பின்னால் பாருங்க அவருக்கு ஒரு குட்டி வால் இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய உயர்ந்து 433 நண்டைக்கு இந்த திருவள்ளுவர் தாத்தாண்ட சிலையை நண்டைக்கு உங்களுக்கு உயர்ந்து செஞ்சு சரி, காட்டுகிறேன். நன்றி நன்றி, வணக்கம். தட்டு கொடுப்ப தாங்கோ கேட்டவர்கள். வணக்கம் அனிகா. வணக்கம். ஒரு எறும்பு வாசிப்பெருமுடன் இணைந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் அனிகா. நன்றி, வணக்கம். வணக்கம் ராகினி. ஒரே எறும்பு வாசித்த அமீஸ், அத்மிகா, அமிர்தன் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். நன்றி, வணக்கம். எது சொன்னாரு, வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு நோய் போகும். விட்டு போ. அப்போ ஒருத்தரும் சிரிக்கல போலியா? சிரிச்சு உங்களுக்கு சிரிச்சாலும் நோய் விட்டு போகுது இல்லையா? இல்ல, அதுதான் அப்ப சிரிக்கலன்னா சொல்றேன். எல்லாரும் நோயோட இருக்கிறோம். சரி, அல்ல, இது இழந்த கேள்விகளை கொண்டு வரது. இந்தியாவில் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு சாப்பாடுகளை பற்றி சொல்லுவாங்களோன்னு ஒவ்வொரு ஊர்களுக்கு ஒரு ஊர்கள் செல்வி அக்கா வந்து கேட்டார். ஊர்களில் உள்ள சிறப்பு பண்டங்கள், உணவு பண்டங்களை பற்றி சொல்லியிருந்தா என்ன அஸ்மிகா? உணவு மட்டும் இல்ல, ஊர்களுக்குள்ள சிறப்புகள். 2 பேரையும் சொல்லிட்டோம். இந்த அமிதனும் சிறப்பா செய்தார். வாழ்த்துக்கள். அமிஷும் வந்து இந்த கிறிஸ்துமஸ் சொல்லிட்டீங்களா? சாப்பிட்டு அமிஷ் வந்து இந்த கிறிஸ்துமஸ் அந்த டின்னருக்கு போனதை பற்றி சொல்லியிருந்தேன். நல்ல அழகா தான் இருந்தது பார்க்கவும். இல்ல, அவர்கள் அந்த பிள்ளை ஸ்பெஷல் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு வருஷம் செய்யறது நல்லதுதான், நல்லதான் இருக்குது அப்ப பார்க்க. இந்த வருஷம் அங்க போக முடியாம போச்சு. நல்லா இருந்தது, பார்க்கவே ஆசையா இருந்தது. அவரும் பங்கு பற்றி சிறப்பித்தது எங்களுக்கு காட்டியிருந்தார். மிக சிறப்பாக இருந்தது. நன்றாக வாசித்தும் இருந்தார். அறிவுரைகள் சொல்றது மாதிரி நல்ல புத்தி சொன்னா விரும்ப மாட்டாங்களாமன்னு சொல்லி முதல் அறிவுரை வாசிப்பதை இருந்தார். அமிர்தனும் அத்மிகாவும் அமிஷும் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் நன்றி. உங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். நன்றி, சிறப்பாக நிறைவாருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். பொது மாதிரி கேட்கலாம், சொல்ற மாதிரி சொல்றதை சொன்னா தான் கேட்கலாம். அது சரி. நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்க. வாசிப்பேர் இணைந்து தொடர்ந்து பங்கு பெற்றும் அந்த இருவருக்கும், அண்ணா, அக்கா, தம்பி இருவருக்கும் முதல் சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது இந்தியாவில் சிறப்பு நகரங்களை பற்றி சொன்னார்கள். அதுல எத்தனைதான் உள்வாங்க கூடியதாக இருந்தது. நிறைய எங்களுக்கு அரவாசி செல்வியா கேட்டுட்டார். சிலது புதுசா இருக்கு, சில புதுசா இருந்தா அது வாரது தானே. நாங்கள் அதை நோட் பண்ணி இதாண்டு வைக்கிறோம். மற்றது இந்தியான்னு சொல்றோம். இலங்கையில உள்ளதை நாங்க முதல்ல தேடி பிடிப்போமே. எந்தெந்த ஊரு பிடிச்சு வச்சிருக்கோம். என்னென்ன சிறப்பு உண்மையில இலங்கையிலும் இருக்கும். நாங்க அறிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு இடத்துக்கு மண்ணுக்கு சிறப்பு. இந்த இப்ப இலங்கையில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மண்ணுக்கு சிறப்பு. என்ன
இல்லை அதை தேடி பிடிப்போம். நாங்கள் கெஸிங்கில் சொல்லல, அது முதல்ல தேடுவோம். இலங்கையில் உள்ள சிறப்புகள், ஊர்களில் உள்ள சிறப்புகளை தேடுவோம். இப்போ எல்லாமே இருக்குமே, ஊர்களோட நாங்கள் சிறப்பு, கட்டாயம் இருக்கும். விசேஷமான இருக்கு. உணவுகள் எல்லாம் இந்த ம். வட்டிலப்பம் எல்லாம் இந்தியாவில எல்லாம் தெரியாது என்ன வட்டிலப்பம். இப்போ நீங்கள் அங்கே தெரியாது, அப்புறம் இங்கே நீங்கள் தட்டுவடி எண்ணுக்களை பருத்திர தட்டுவடியான்னு சொல்கிறோம் தானே. ஓ ஓ அப்போ அப்படி விஷயங்கள் இருக்குது தானே இலங்கையிலையும். ம் இப்போ நெய்க்கு தேனுக்கெல்லாம் சொல்கிறோம் குருநாள் அப்படி இப்படின்னு எல்லாம் என்ன ஆனா மரக்கரைகளுக்கெல்லாம் ஒன்றை சொல்கிறோம். தெரியும், ஆனக்கொட்ட நல்லெண்ணெய்க்கு சிறப்புன்றது அதுதான் அது அப்போ அப்படியே அதில் தேடி பிடிப்போம், நாங்கள் தேடி வருவோம். இருக்கு. ஏ மற்றது அந்த கோயில்கள் எண்ணெய்க்கு யாழ்ப்பாணம் என்று சொல்றது பொதுவாக. யாழ்ப்பாணத்துல ம் கோயில்கள் கூட ம் உண்டு. ஆனா அது இதுகளை நாங்கள் கொண்டு வந்துதான் பிரபலியமாக்க வேணும். இல்லை இல்லை, அது இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இலங்கையிலும் கட்டாயம் இருக்குது. நாங்கள் இங்கே இல்லாமல் அங்கே தேடி கொண்டு தெரியுறோம். ம் அதுதான் சரி. அது வந்து அடிக்கடி வருது வாணி, அந்த அப்படியே ஒரு என்னன்னு சொல்றது வண்டில் வார மாதிரி இது 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 என்று சொல்லி எல்லாம் வந்து இல்லை கொண்டிருந்ததால அதான் அது அதை இலங்கையே போடுவார்ல, அதான் சொல்கிறோம். அப்போ தான் நாங்கள் தேடணும் இலங்கையில் ஊர்களில் உள்ள சிறப்புகள் என்னன்னு சொல்லி. ஒவ்வொரு ஊருக்கும் கட்டாயம் இருக்கும். மற்ற இந்த இனிவில் வந்து புகையிலைக்கு பேர் போனது இந்த தவில் நாதஸ்வரம், மற்றது இல்லை இந்த அது நீங்கள் கலைகளுக்கு கெஸ்ஸிங்கில் பேர் சொல்லி இப்போ போனது தாவடியேன்னு அப்படி சொல்லுவார்கள் இல்ல. புகையில. பொதுவாக தெரிஞ்சது. அதைத்தான் இப்ப சொல்கிறோம். என்ன இப்போ ஊர்ல நாங்கள் ஊர்கள் என்னதுண்டு எடுப்போமே, ஊர்கள் இப்போ தாவடியே சொல்லுவார்கள் புகையில. அப்போ ரெட்டசிரியன்ட்டு சொல்லுவார் தாவடி புகையிலைக்குரியதுன்னு சொல்லி. இனிவில் தாவடி அது பக்கம் பக்கம் தானே வாணி. தெரியாது எனக்கு. ம். அப்படியே பார்ப்போம், தேடி இது பிடிப்போம். தாண்டி போகாது. சரி, நாளைக்கு நன்றி வாணி, உங்கள் பணிக்கும் நன்றி. நாளைக்கு ரெடி ஆகுங்க. ஜூம் மீட்டிங் பாருங்க, அனுப்பின வரிகளையா நான் பார்த்துட்டேன், இப்ப 2 தரம் பார்த்துட்டேன். பார்த்து எப்படி பாடுங்க. இருக்கு? நாளைக்கு அதை பற்றி பேசுவோமா? நன்றி. பாடமாக்கி வச்சுக்கணும் ராகத்தையெல்லாம். அது கிட்டத்தட்ட நீங்க இன்றைக்கு இந்த இதுல என்ன பறவையில வந்து ராகமா தான் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல, வித்தியாசமா தான் வித்தியாசம் இது வித்தியாசம். நல்லபடியா நடிச்சு படிக்கணும். அப்பதான் அதுல அப்பதான் அதுல தன்மை தெரியும். அது சரி. மச்சான் சொன்னா அப்ப நான் மச்சாளா அல்லது மச்சான்? அது நீங்க ரெண்டு செட் பண்ணுங்க. நீங்க ரெண்டாவதுல இல்ல, பேர் போட்டதன்படி பாக்க நீங்க தான் தங்கமே. நீங்க தான் ஆம்பளை, அவ பொம்பளை. வலிக்கிட்டு வரணும். சட்டையெல்லாம் போட்டு தலையில அப்படி செய்யலாம், அல்லது கட்டம் போட்ட சாரி செக் சாரி இருந்தா கட்டலாம். அந்த கிராமத்து சாரிகள் இருக்கு தானே, அப்படி கிராமத்துக்கு சாரி மாதிரியும் கட்டலாம், இல்லாட்டி சும்மா இதாகவும் கட்டலாம். அல்லது ஆம்பளை மாதிரியும் வாங்கோ, அப்படி இருக்கும். பட்டு சட்டை பட்டு சீரியல் இல்ல, சும்மா என்ன சும்மா போயிடும். ஒரு சேட்டும் ஒரு வேட்டி விஷயம் முடிஞ்சு. ஒரு தலைப்பாகையும் பாடி விழுந்துவோம். இல்ல நல்லா இருக்கும், அப்படி பார்த்தா நல்லா இருக்கும் உண்மையில. 2 பேரை தான் இதுல எடுத்து விடுவோம். நீங்களும் நல்ல வடிவா தைப்பாவா தைமகளே வாவான்னு என்ன மாதிரி வருவீங்களோ தெரியா, பாப்பேன் இப்படி வாருங்கள். அதே சாரி அப்படி கட்டிட்டு தானே. சாரி வந்து ஐயரமாக்க உடுக்குற மாதிரி அப்படி அந்த மற்ற தார்வாச்சி உடுத்தா தான் அது வித்தியாசமாயிருக்கு. திருமகள் வடிவா அப்படி இந்த சாரி எல்லாம் கட்டி அந்த இடுப்புல சொருக இடுப்புல சொரி பெருப்பாங்க, பின்பக்கத்தால சொரி பின்பக்கத்தால. சரி, பாப்போம். பின்னுக்கு கொண்டே அந்த நீளமா. சரி, நாளைக்கு பேசுவோம் இதை பற்றி. கொண்டாந்து சுத்தி பின்னால செருகிறது.